வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆஸ் யூஷுவல் நம்ம இன்னைக்கு ஆண்டாளனுடைய திருப்பாசுரம் 15வது பாசுரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சில பல விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். வணக்கம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 15ஆம் பாசுரம். எல்லே இளங்கிலியே என்னும் உறங்குதியோ சில்லன்றழையேன் மின் மங்கை மீர் போதுரைகின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக வல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரம்பாவாய். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்லிகை எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாடுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். வணக்கம். எல்லாரும் பாசுரம் கேட்டிருப்பீங்க. அதாவது நீயே பெரியவங்களா இருங்க, நீங்களே பெரியவங்களா இருங்க, நீயே பெரியவனாயிரு, நீயே பெரியவளாயிரு, நான் அப்படியே இருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில் அதை இது ஒரு கிண்டலான ஒரு வார்த்தை தான் இது. தன் தோழியை கிண்டல் பண்ணுற மாதிரி ஆண்டாள் இந்த பாட்டிலையும் பாடியிருப்பாங்க. ஸோ நீயே பெரியவளாயிரு அப்படின்னு சொல்லிட்டு தோழி சொல்கிற மாதிரி ஒரு கிண்டலான பாசுரம் தான் இது. கடைசியாக பார்த்தீங்கன்னா, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். கடைசியாக ஆண்டாள் அந்த மாயக்கண்ணனன் நம்ம பாடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி ஒரு கிண்டலாக பேசி தன் தோழியை கண்ணனுடைய புகழை பாடலாம் வான்னு சொல்லிட்டு ஒரு கூப்பிட்ற மாதிரியான ஒரு பாசுரம் இது. ரொம்ப ஒரு அழகான பாசுரம். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், டெய்லி படிங்க. நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் நமக்குள்ள. அடுத்து என்னென்னா, நம்ம இந்த திருச்செந்தூர் ப்ரோக்ராம் மண்டல பூஜை நான் போக போகிறேன், விருப்பம் இருக்கிறவங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் நிறைய நண்பர்கள் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த திருச்செந்தூர் ப்ரோக்ராம் ரொம்ப ஒரு சிறப்பான ப்ரோக்ராமாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த ஒரு மண்டலம் சொல்லுவாங்க 48 நாள். அந்த 48 நாளுக்குள்ளே நம்ம போய் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கடவுளை நம்ம வழிபடும் போது அந்த கும்பாபிஷேகத்துக்கே நம்ம போன மாதிரியான ஒரு பலன் உண்டு. அதுதான் நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஐதீகத்தின் அடிப்படையில் தான் இப்போது திருச்செந்தூருக்கு நம்ம பயணிக்கிறோம். இப்போ கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, திருப்பரங்குன்றமும் கும்பாபிஷேகம் முடிஞ்சிடுச்சு. ஸோ திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு முருகனுடைய 6 படை வீட்டில் 2வது படை வீடு திருச்செந்தூர். இப்போ இந்த 2 படை வீடும் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை 2 படை வீடுமே நம்ம ஒரே நாளில் தரிசிக்க போகிறோம். அப்போது இந்த பயணம் ஒரு மிக சிறப்பு வாய்ந்த பயணமாக எல்லாருக்குமே இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் போயிட்டு வாங்க. முடியாதவங்களுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஒரு பயணம் ஏற்பாடு பண்ணுறோம். அதில் என்னால் தனியெல்லாம் போக முடியாது, நான் உங்கள் கூடவே வந்துடுறேன் அப்படின்றவங்களாம் தாராளமாக வாங்க. இதில் நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா ஒரு செலவாகும், ஸ்லிப்பர் கோச்சில் போனால் ஒரு செலவாகும், காரில் போனீங்கன்னா ஒரு செலவாகும். இந்த மாதிரி கும்பலாக நம்ம போகும்போது செலவு குறைச்சிட்டு நம்மளும் சேஃபாக ஒரு பயணம் மேற்கொள்கிறோம் அப்படின்ற ஒரு மன சந்தோஷத்தோடு நம்ம போகலாம். நீங்கள் கவர்மெண்ட் பஸ்லாம் போனீங்கன்னா பெருசாக ஒன்றும் செலவாகாது. அதில் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் பஸ்ஸில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு 600-700 ரூபா ஆகும்னு நினைக்கிறேன். இன்னொரு திருவண்ணாமலேருந்து இன்னொரு பஸ் இப்போ ஒரு நைட்டில் 10 மணிக்கு 10:45 ரன் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸில் போனால் அப் அண்ட் டவுன் டிக்கெட் நம்ம புக் பண்ணிட்டு போகலாம். ஆனால் டைமிங் நம்ம ரிட்டன் அந்த பஸ்ஸில் வரத்துக்குள்ளே நம்ம சுவாமியெல்லாம் பார்த்துட்டு வர முடியாது. அதில் போனாலும் கம்மியாக தான் ஆகும். இன்னொன்று டைமிங் அதிகமாகும்.
ஏன்னா இது வந்து எல்லா ஊர் பஸ் ஸ்டாண்ட்லேயும் போய் நின்று போகிறதுனா டைமிங் அதிகமாகும். நம்ம தனியாக ஒரு காரில் போகிறோன்னும் போது காருக்கு பெட்ரோல் போடணும், அப்புறம் டிரைவருக்கு, அதுக்கப்புறம் டோல்கேட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய செலவாகும். நான் வந்து ஸ்லீப்பர் கோச்சில் போகிறேன்னா அது ஒரு ஆளுக்கே நிறைய செலவாகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கும்பலாக போகும்போது செலவை குறைச்சிட்டு சேஃபாக நம்ம போயிட்டு டைமுக்கு வரலாம். ஸோ அதனால தான் நம்ம இந்த முறை அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னும் ஒரு சில டிக்கெட்டு தான் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. அதாவது ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே பயணத்தில் 2 கோவிலோட தரிசனமும் நம்ம பார்க்க போகிறோம். அது கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கு எல்லாருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இந்த பயணத்துக்கும் இப்போ நம்ம ஒரு கதை தான் நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கும் வந்து ஒரு தொடர்பு உண்டு. அதை எப்படின்னு நான் வந்து கடைசியில் சொல்கிறேன் பாருங்க. அதாவது மகாபாரதம் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் அது. ஆனால் வந்து அதில் சின்ன சின்ன கிளை கதைகள்லாம் இருக்கும். அது பெருசாக மக்களுக்கு ஒன்றும் தெரிய வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. அதாவது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஒரு காட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ எழுத்தாப்புல ஒரு முதியவர் வரார். அவர் வந்து இவங்க 2 பேரையும் பார்த்து, எனக்கு உடம்பு சரியில்லை, வேலைக்கு போக முடியல, என் குடும்பம் கஷ்டப்படுது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என் பசங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்கிட்ட ஏதாவது அவர் கொடுத்து அனுப்பு அப்படின்றார். அப்போது ஒரு மூட்டை நிறைய அவருக்கு வந்து பொன் பொருள்லாம் சேர்த்து அர்ஜுனன் வந்து குத்தனுப்புறாப்புல, இந்தாங்க நீங்கள் போயிட்டு உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அவர் ரொம்ப சந்தோஷமாக வாங்கி அது தலையில் வச்சுக்கிட்டு, அப்பா நமக்கு வந்து 7 தலைமுறைக்கும் இனிமேல் வறுமை கிடையாது, குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம வந்து ஒரு ஒரு சிறந்த வாழ்க்கை வாழலாம் அப்படின்ற ஒரு கனவோடு நடந்து போயிட்டே இருப்பார். அப்படி போகும்போது கொஞ்சம் தொலைவு நடந்த உடனே அங்கே வழிப்பறி கொள்ளையர்கள் இருந்து இந்த பொன் மூட்டையை அவங்க பிடிங்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து அபகரித்து எடுத்துன்னு போயிடுறாங்க. இவர் அழுதுகிட்டே போயிட்டு அவங்க மனைவி கிட்ட சொல்லுவார் வீட்டில், சரி கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்கார் காப்பாற்றுவார் அப்படின்னு அந்த அம்மா அவருக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து மீண்டும் அந்த பெரிய ஒரு காட்டு வழியாக போகிறாரு. எழுத்தாப்புல அர்ஜுனனும் கிருஷ்ணரும் வர்றாங்க. அப்போ அர்ஜுனன் வந்து அந்த பெரியவரை பார்த்து, பெரியவரை எப்படி இருக்கீங்க, உங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. அப்போ நடந்த நிகழ்வு அந்த பெரியவர் அர்ஜுனன்கிட்ட சொல்லும்போது, அடடா அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வருத்தப்பட்டு மீண்டும் இப்போ வந்து ஒரு கம்மியான ஒரு 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 காயினை தான் கொடுக்குறாரு அவர். அதாவது அது நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட காயின். அது இந்தாங்க, இதை வச்சு உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறார். அந்த பெரியவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிக்கிட்டு போயிட்டு இருப்பார் வீட்டுக்கு. இதை வந்து இப்போ யாருக்கும் தெரியாமல், இந்த வழிப்பறி கொள்ளையர்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போகணும், வீட்டில் மனைவிக்கு கூட தெரியாமல் இதை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு வீட்டில் கொண்டு போய் அது எங்கே வைக்கிறதுன்னு தேடும்போது, அதாவது தண்ணி அந்த காலத்தில் வந்து மண் பானையில் தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ மேலே இருக்கிற பானையில் யாருக்குமே தெரியாமல் அதில் போய் வச்சிடுறாரு. வச்சுட்டு படுத்துடுறாரு. நைட்டு எல்லாம் படுத்து தூங்கியாச்சு. காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த பானையும் இல்லை, அவங்க மனைவியும் இல்லை. இவருக்கு ஒரே பயமாயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. எழுந்திரிச்சு போகும்போது சரி தண்ணி கொண்டு வர போயிருப்பாங்க, போய் பார்க்கலாம் அப்படின்னா, அந்த காலத்தில் ஆற்றுலேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ இவர் ஆற்றங்கரையை நோக்கி வேக வேகமாக போயிட்டுருக்கார். அப்போ எதிர்த்தாப்புல அவங்க மனைவி அந்த குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. என்னம்மா நீ அந்த குடத்துல ஒரு கல் வச்சுருந்தனே பார்த்தியா அப்படின்றார். நான் எங்கே பார்க்கவே இல்லையே, நான் வழக்கமாக தண்ணி எடுக்கிற இது குடம் தானேன்னு சொல்லி நான் எடுத்துன்னு வந்தேன், நீ நல்லா யோசனை பண்ணி பாருமா, அதில் ஒரு கல் வச்சுருந்தேன், என்னம்மா நீ இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது, அப்போ அந்த மனைவி யோசிக்கிறாங்க, ஆமாம் நான் தண்ணி ஆற்றுலேருந்து தண்ணி அதில் மொண்டு எடுக்கும்பொழுது ஒரு சரக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டது, அது ஆற்றுல போயிட்டுருக்கோம், எனக்கு அந்த கல்லை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீண்டும் அந்த பெரியவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு தலையில் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பயும் அவங்க மனைவி சொல்கிறாங்க, வருத்தப்படாதீங்க, கடவுள் காப்பாற்றுவார்னு. மீண்டும் கொஞ்ச நாள் பொறுத்து காட்டு வழியாக அந்த பெரியவர் போகிறார். அதே மாதிரி அர்ஜுனனும் கிருஷ்ணரும் எதிர்த்தாப்புல வர்றாங்க.
அப்போ அர்ஜுனன் மீண்டும் கேட்குறாப்புல, என்ன பெரியவரே உங்கள் குடும்பம் வந்து இப்போ எப்படி இருக்கு, உங்கள் பசங்கள்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது மீண்டும் அந்த பெரியவர் வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்து விட்டது அப்படின்னு வருத்தப்படுறார். அப்போ ரொம்ப அர்ஜுனனும் வருத்தப்படுறான், என்ன நீங்கள் வந்து வந்த வாய்ப்பெல்லாம் இப்படி தவற விட்டுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. அப்போது மீண்டும் ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு கேட்கும்போது கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு ஒரு சைகை காட்டுறாரு. அர்ஜுனன் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு 10 ரூபாய் மட்டும் அந்த பெரியவருக்கு கொடுத்து அனுப்புகிறார். இந்தாங்க, இதை வச்சு நீங்கள் போயிட்டு உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு. அந்த பெரியவருக்கு வருத்தம், 10 ரூபாய் வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது ஆற்றங்கரை ஓரமாக ஒரு மீனவன் என்ன பண்ணுறான், மீன் பிடிச்சி அங்கே விற்றுக்கிட்டு இருக்கான். அதில் சில பல மீன்கள் வந்து உயிராகவே இருக்குது. அப்போ அந்த பெரியவர் நினைக்கிறார், அடடா இந்த 10 ரூபாய் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இந்த மீன்காரன்கிட்ட கொடுத்து நம்ம மீன் வாங்கினா அவனுடைய ஒரு நாள் குடும்பமாவது இப்போ நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த மீன் உயிரோடு இருக்கிற மீனை நம்ம எடுத்து ஆற்றுல விட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த 10 ரூபாயை கொடுத்துட்டு மீன் வாங்குறார். ஒரு 2 மீன் வாங்குறார். உயிரோடு இருக்கிற 2 மீனை வாங்கி 2 மீன் வாங்கினா அது அப்படியே துள்ளிக்கிட்டு இருக்கு. ஒரு மீன் மட்டும் வாயை திறந்துக்கிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தாக்கா அவங்க மனைவி தண்ணி பிடிக்கும்போது அந்த நவரத்தின காயின் வந்து தண்ணியில் போச்சு இல்லையா, அப்போ அந்த தண்ணியில் போகும்போது அந்த மீன் வாயில் போய் மாட்டிக்கிச்சு இந்த நவரத்தின கல். அந்த நவரத்தின காயினை எடுத்துட்டு அந்த மீனை தண்ணியில் விட்டுறாரு. விட்டுட்டு நம்ம போய் இதை வந்து அர்ஜுனன்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி திரும்ப நடந்து வந்துட்டு இருக்கும்போது முதல்ல அந்த பொன் மூட்டையெல்லாம் திருடின்னு போனானுங்களே அந்த வழிப்பறி கொள்ளைக்காரனுங்க, அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பொன் மூட்டையை கொண்டு வந்து திரும்ப அவங்க அந்த பெரியவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. இதையும் எடுத்துக்கிட்டு அந்த நவரத்தின காயினையும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் போனால் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கொடுத்து அவங்க காலில் விழுந்து, இதை பாருங்க, ஏன் இந்த மாதிரியான நிகழ்வு நடந்தது, இது ஏன் நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் முதல்ல வந்து 2 முறை பொன் பொருள்லாம் கொடுக்கும்போது, 2வது நவரத்தின காயின்லாம் கொடுக்கும்போது எனக்குன்னு நினச்சிக்கிட்டு போனீங்க. கடைசியாக வந்து 10 ரூபாய் வாங்கிட்டு போகும்போது இது அடுத்தவனுக்கு பயன்பட்டால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்ததால், அந்த அடுத்தவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சதுனால அந்த நவரத்தின காயின் உங்களுக்கு கிடைச்சது. ஏற்கனவே இந்த பொன் மூட்டையை வந்து வழிப்பறி பண்ணவங்க திரும்ப எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷப்படுறாரு. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்குன்னு நம்ம போகும்போது நாம் பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கும்போது நாமளும் நல்லா இருக்கிறோம், அடுத்தவங்களும் நல்லா இருக்காங்க. அந்த வகையில் நான் வந்து நிறைய முறை திருச்செந்தூர் போயிருக்கேன். போகும்போது எல்லாமே நான் இது வரைக்கும் தனியாக திருச்செந்தூர் போனதில்லை, யாரையாவது கூட்டிகிட்டு தான் போவேன். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஒரு புதுசாக ஒரு ஆள் 2 ஆளாவது கூட்டிகிட்டு போகிறேன், இது வரைக்கும் திருச்செந்தூர் போகாதவங்கள. இப்போ அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு வந்திருக்கு. நீங்கள் யாரெல்லாம் திருச்செந்தூர் நீங்கள் போகாமல் இருக்கீங்களோ நீங்கள் வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். பணம் இருக்குது இல்லை அது 2வது பட்சம், பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, அது நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். நான் வந்து திருச்செந்தூர் வரணும், முருகனை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்க. இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, அடுத்தவங்க நல்லா இருக்கணும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ நிச்சயமாக அவங்களும் நல்லா இருப்பாங்க. அந்த வகையில் நான் ஒவ்வொரு முறையும் திருச்செந்தூர் போகும்போது போகாத மனிதர்களை தான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். போகாத மனிதர்களை திருச்செந்தூர் கூட்டிகிட்டு போயிட்டு முருகப்பெருமானுடைய தரிசனத்தை செய்ய வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த முறையும் நிச்சயமாக புது முகங்கள்லாம் வராங்க. ஸோ அந்த வகையில் முருகர் வந்து எல்லாருக்குமே ஒரு நிச்சயமான ஒரு நல்ல வழியை காட்டி அவருடைய பரிபூர்ண அருளை கொடுப்பார் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கின்றேன். வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஆண்டாளினுடைய 16வது பாசுரத்துடன் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன்.
ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.